ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான சட்னி பொடி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் நான் வந்து எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். அதில் பார்த்திங்கன்னா 2 மிளகு போட்டிருப்பேன். இந்த டம்ளர் தான் மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன் நான். ஸோ 3/4 டம்ளர் இது போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது பட்ட பட்ட பட்டன்னு உங்களுக்கு சவுண்டு வரும். அதுதான் அதோட இது. ரொம்ப அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஏன்னா இது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஸோ இந்த எள்ளு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கணும். நல்லா இது ஆனதுக்கப்புறமா பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைங்க. இந்த மாதிரி இது நல்லா ஆறினோன்னு இது நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உளுத்தம் பருப்பு வந்து இதே டம்ளரில் வந்து ஒரு 1.25 எடுத்திருக்கேன் நான். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். ரொம்ப போட்டு கருகிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சிம்மில் வச்சுட்டு. ஸோ இது நல்லா வறுத்தோன்னே அதே எள்ளு வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்லேயே போட்டு இதையும் ஆற வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு வந்து 1/2 டம்ளர் கடலப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இதையும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வறுத்துட்டு இதையும் ஆற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேடகி மிளகா. ஓகே, நீங்கள் வேணால் குண்டூரு போட்டுக்கலாம். பட் குழந்தைங்களுக்குனால நான் பேடகி போடுறேன். அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதே மெஷர்மெண்ட் அந்த டம்ளரில் 3/4 டம்ளர் போட்டால் போதும். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். இது ஜாஸ்தி போட்டால் நல்லா கலராக இருக்கும், பட் காரம் கம்மியாக இருக்கும். பட் குழந்தைங்களுக்காக நான் ஒரு டம்ளர் தான் போடுறேன். ஸோ இது நல்லா வறுத்துட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஏன்னா இதுக்கு சீக்கிரமாக இதாகிடும். அதனால் பஃபினஸ் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அதே பிளேட்டில் கொட்டி வச்சுடுங்க. ஓகே, இதுவும் நல்லா ஆற விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போடுற ஐட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கொப்பரை தேங்காய். இது வேணால் ஆப்ஷனல் தான், வேணால் போடலாம். பட் ஆனால் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இதையும் நல்லா வறுத்துட்டு அதையும் நல்லா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நசுக்கி பார்த்திங்கன்னா அது நல்லா படப்படான்னு இருக்கும். நல்லா ட்ரை ஆகணும், நல்லா ரோஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கல்லுப்பு அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி எவ்வளோ வேணுமோ கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம். இதுதான் இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது வேணால் ஸ்கிப் பண்ணலாம். குழந்தைங்களுக்காக வெல்லம் போடுறோம். ஸோ இதெல்லாம் நல்லா பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கலரணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், கிளாஸாக இருந்தால் பெஸ்ட்டு. ஏன்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி கிளாஸில் போட்டு வச்சுக்கிட்டு அதை குழந்தைங்களுக்கு தோசை, இட்லி அதுக்கெல்லாம் தொட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.